சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து எங்கள் அக்கா பசங்களை ஃபஸ்ட்டு வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு வரேன். எங்கள் ஃபேமிலியை நான் நடிக்க வைக்கிறேன். அந்த ஃபேமிலி நடிக்கிறது மூலிமா நான் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே எங்கள் வீடு தேடி வராங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ போட்டால் 1 crore வியூஸ் வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஒரு இதில் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிட்டா என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு நீங்களே சொல்லுங்க உங்க மைண்டுக்கு. அவ்வளவுதானா அப்போ அப்படின்ற. அப்ப நான் வந்து அதை பத்தி தெரியல எனக்கு யூடியூப்ல. அப்போ தெரியாம இருக்கிறதால தான் என்ன ஏமாத்திட்டாங்களோ. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் வந்து தெளிவா இருந்திருக்கணும். நான் வந்து ஒரு இதுவா இருந்திருக்கணும். யாரையும் நம்பாம ஒரு விவரமா இருப்பாங்க. அப்படிதான் இல்ல அதான் இந்த வார்த்தை தெரியல எனக்கு. அதெல்லாம் அந்த எப்படி சொல்றது, யாரையும் நம்பாம இவன் வந்து கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டான், இவன் கெட்டவன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ தோணுது. இப்போ என்ன பண்றது, ஏமாத்திட்டாங்க. சரி விடுங்க திரும்ப தான் வந்துட்டு. கர்ணன் வந்து ஸ்கூல் +2 படி டைம்ல இந்த ஸ்கூல் டைம்ல டான்ஸ் நல்லா ஆடுவான். சூப்பரா டான்ஸ் ஆடுவான். வீட்டுல அடிக்கிறது டான்ஸ் ஆடினா பாக்குறவங்க எல்லாம் என்ன பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடுறான் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் என்ன சொன்னா பாத்தீங்களா, பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடுறான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் கரணா நாங்களும் டான்ஸ் கத்துக்கணும், எங்களுக்கும் டான்ஸ் சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா சூப்பரா பண்றேன். தெருவிலே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் உண்மை தானே நிஜமா பொய் சொல்லல, நம்புறேன் ப்ரோ. தெருவிலே வந்து பாத்தீங்கன்னா கரண் அப்படின்ற மாதிரி யூடியூப்க்கு முன்னாடியே ஒரு இந்த கவரப்பேட்டையிலே வந்து இந்த கவரப்பேட்டை ஊரு, இந்த கவரப்பேட்டை ஊர்லயே ஸ்கூல்னு சொன்னா நான் ஹெல்மெட் ஸ்கூல்ல ஆண்டு விழான்னா எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெல்மெட் ஸ்கூல் சொல்லுவாங்க. நான் தான் போய் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் அங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். எதனா ஒரு பயங்கரமா பண்ணுவேன். அதுக்காகவே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க கவரப்பேட்டை மக்கள் எல்லாரும். நிஜமாண்ணா அந்த ஒரு விஷயம் வைப்பா இருக்கும். அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டோம். சொல்ல வந்தாரு, நீங்க அதை சொல்ல வராத, நீங்க சாப்பிடுறீங்க. டான்ஸ் போடுவாருன்னா அது டான்ஸை வந்து சொல்லி கொடுனா எங்களுக்கு சொல்லுவாரு. அந்த டைம்ல கண்ணன் வந்து டான்ஸ் நல்லா ஆடுறது பார்த்துட்டு எனக்கும் டான்ஸ் நல்லா நானும் ஆடனா எதுவும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதே அவர் என்ன பண்ணுவாரு, என் மைண்ட் செட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு திங்க் பண்ணி நீ டான்ஸ் பண்ணாத ஜிம்னாஸ்டிக்ல போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இவர்கிட்ட. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம நினைச்சா இது நம்மளுக்கு என்ன வரணும்னு திங்க் பண்ணி நம்மள வளர வைப்பாரு. அந்த மாதிரி இருங்க, நான் பக்கத்துல ஒரு ஆள் மறந்தே போயிட்டேன். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய பக்கத்துல இருக்கேன். என்ன உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பெஷல் ட்ரோல் பாய் கரண் அவர்கள்? ஸ்பெஷல்ன்றது எப்படி சொல்றது, சொல்ல வரல. அது என்னால எமோஷனல் ஆயிட்டீங்களா? சொல்ல வரல ப்ரோ. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்தாரு பார்த்தேன்னா, அவர் ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வந்து வந்து பேசினாரு. என் கையில் கடையில் வரும்போது பார்த்தாரு. பார்க்கும்போதும் ஃபோன் பார்த்தாரு. சரி அதுலேருந்து நானும் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அப்போலேருந்து கேட்கணும்னு எனக்கு இருந்தது. சரி கேட்டால் எதனா சொல்லுவாங்களான்ற மாதிரி நானும் தங்கி இருந்தேன். அப்புறம் அவரே கூப்பிட்டாரு, நீ வா இதுமாரிலேருந்து வீடியோ நடிக்கவா, வீடியோ எடுக்க கற்றுக்கோன்ட்டு சொன்னார். சரிண்ணா நானும் வரேன் சொன்னேன். சரி அன்னிலேருந்து நானும் வர ஆரம்பிச்சிட்டேன். அன்னிலேருந்து வர ஆரம்பித்ததுலேருந்து நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கினேன். வீடியோ எடுக்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நான் ரொம்ப திட்டு வாங்குவேன், இல்லைன்னு சொல்ல. திட்டு வாங்கியும் எல்லாமே கற்றுக்கினேன். இப்போ அவர் கூட நான் நிற்கிறேன். இப்போ சரி நிற்பேன், நிற்பேன். அவர் எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுறாரு. இப்போ மாட வைக்கிறாரு.